வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் எப்படி சார் இருந்தது? கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸை பொறுத்தளவுக்கு நல்லா டெலிவரி பண்ணியிருக்கீங்க. ஸோ ஜான் மந்தில் கொடுத்தேன் நான். ஸோ ஈவன் தோ கொரோனா பீரியடில் ஒரு 3 months பிரேக் ஆனால் கூட ஸோ வித்தின் 10 monthsக்குள்ளே டெலிவரி பண்ணிட்டீங்க. ஐ எம் ஹாப்பி ஃபார் தட். ஸோ ஈவன் த மேஸ்திரி அண்ட் ஒர்க்கர்ஸ் ஆல்சோ ஆன் டைமில் அவங்க ஒர்க் பண்ணி அவங்களும் நல்லா கோஆப்ரேட் பண்ணி என்னென்ன மாடிஃபிகேஷன் சொல்கிறாலோ ஸோ அதெல்லாம் பில்டர் ஆகிய நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நல்லா குவாலிட்டியான ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ வரைக்கும் நல்லா ஸ்மூத்தாக தான் போயிருக்கு. சரி சார், சரி சார். நம்ம இப்போ ஜனவரி வீடு குடி போவோம் நம்ம. ஆமாம். அப்போ ஒரு ஃபேமிலியாக இருந்து எனக்கு ஒரு ரிவ்யூ சார். நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ. 20க்கு 45 அப்படிங்கிற இந்த இடத்துல சவுத் ஃபேஸிங்கில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட பிளான் பண்ணது கட்டினது எல்லாமே எனக்கு திருப்தியாக இருக்குது. இந்த வீடு நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ என்ன பிளான் பண்ணோமோ அது மாதிரி எக்ஸாக்டாக வந்திருக்கு. அது ஓனரோட சப்போர்ட்டும் கூட தான். அவங்களும் நம்ம சொன்னது இதெல்லாம் கரெக்டாக விஷன் பண்ணிவிட்டு அதை புரிஞ்சுட்டு அதை உபயோக பண்ணதுனால நம்மளும் இந்த வீடை முடித்தோம். வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இது நம்ம கிருகாம்பக்கத்தில் பண்ணிகிட்ருக்க வீடு. 20க்கு 45 அப்படிங்கிற சைட்டில் வீடு. கீழே ஒரு ரூமு, லிவிங், கிச்சன், டைனிங்லாம் வரும். மேலே 3 ரூமு, அதுக்கு மேலே போனால் 2 ரூமு, அந்த மாதிரி மொத்தம் 6 பெட்ரூம் உள்ள வீடு. இது ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ கிரில் ஒர்க்கு பண்ணுறோம். உள்ளர எலக்ட்ரிக்கல் ஒர்க், கொஞ்சம் டைல்ஸ் ஒர்க், அந்த மாதிரி தான் வேலைகள்லாம் இருக்குது. இப்போ இங்கே ஃப்ரண்ட்டில் ஸ்டெப்ஸில் ஏறி போகிற மாதிரியும் அங்கே கார் பார்க்கிங் ரேம்ப்பு மாதிரியும் கொடுத்துருக்கோம். நம்ம இங்கே சேம்பரில் கட்டிகிட்ருக்காங்க. இப்போ காம்பவுண்ட் வாலுக்கு கீழே ஃப்ளோரிங்லேயே ஒயரிங் எடுத்துகிட்டு போயிருக்கோம். அது தனியாக கட் பண்ணி இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உள்ளர என்ட்ரானா டோர்ஸ் அவங்க விருப்பப்பட்ட மாதிரி டீக்கில், மெயின் டீக்கில் கார்விங்ஸ் பண்ணியிருக்கோம். இது என்னுடைய ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ கேலரியில் போனீங்கன்னா நிறைய டோர்ஸு டிசைன்ஸ்லாம் இருக்கும். அங்கே நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லைனா நம்ம கரண்ட் மூமெண்ட்டில் இருக்கிற டிசைன்ஸும் காட்டுவோம். அதில் எது கிளைண்ட்டு ஃபைனல் பண்ணுறாங்களோ அதை சூஸ் பண்ணி அதில் நம்ம மரம், தேக்கு மரம் எடுத்து அதில் நம்ம இழைச்சி இதை செய்வோம், இந்த கார்விங் செய்வோம். அவங்க கிளைண்ட் இது 2x4 டைல்ஸ் தான். இது மார்பிள் கிடையாது. ஆமாம், மார்பிள் ஃபினிஷில் இருக்கக்கூடிய டைல்ஸு பார்க்குறதுக்கு மார்பிள் மாதிரியே இருக்கும். கிரே கலர் ஃபினிஷில் அவங்க அதை செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே அதே கலர்லேயும் மேலே வுட்டு மாதிரி டைல்ஸும் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இது மார்பிள் மாதிரியும் மேலே வுட்டு மாதிரியும் ஒரு ஃபினிஷிங் இருக்கும். இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ண பிறகு அடுத்து கலர்லாம் அடித்த பிறகு நான் வீடியோ காட்டுறேன். இப்போ கிரில்லுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். யூபிவிசி விண்டோ தான் போட்டிருக்கோம் எல்லாத்துலேயும் கேட்ட மாதிரி. அப்புறம் கிரில்லு ஃபிட் பண்ணணும். அதில் பெயிண்ட் அடித்த பிறகு ஃபிட் பண்ணலான்னு வச்சுருக்கோம். ஏன்னா ஃபிட் பண்ணிட்ட பிறகு தொங்கிட்டு ஆள் பெயிண்ட்டு கஷ்டப்படுவோம். அதுக்காக எல்லாம் அடித்த பிறகு மாட்டலான்னு வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்டேர் கேஸில் ஏறி போனோம்னா இது சைனஸ் எஸ்எஸில் பிளெயின் டிசைன் தான். மேலே இந்த இதில் பைப்பு போடுவோம். இது கிளைண்ட் அவங்க ஸ்கொயர் பைப் போட்டதுனால ஸ்கொயர் பைப்பில் போட்டிருக்கு. அது மாதிரி வால் எலிவேஷன் அவங்க செலக்ட் பண்ணி அந்த மாதிரி பேட்டர்னில் பண்ணியிருக்கோம். மேலே லைட்டிங் வர்ற மாதிரி மேலே அங்கே சீலிங்லேயும் லைட்டிங் வரும். ப்ளஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு செகண்ட் ஃப்ளோர்லேயும் லைட்டிங் கொடுத்துருக்கோம். நல்லா லைட்டிங் வென்டிலேஷன்லாம் இருக்கும். நமக்கு சின்ன குறுகலான 20க்கு 45 இடத்துல இந்த மாதிரி ஒரு நல்ல வெளிச்சம், பகலையுமே நல்லா வெளிச்சம் இருக்கக்கூடிய அளவுக்கு நான் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து கிச்சன் மேடை அவங்க இன்டீரியர்லேயே பண்ணிக்கிறாங்க. அதை அடுத்து இங்கே டைனிங் ஏரியா அந்த மாதிரி அமைப்பு உள்ளது. அடுத்து இப்போ பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பீடிங் டோர், பிளெயினாக அவங்க டிசைன் இந்த மாதிரி டியூகுட் ஃபினிஷில் எஸ்எஸில் வர்ற மாதிரி பண்ணியிருக்கோம். அப்புறம் கீழேயும் ஒரு மார்பிள் மாதிரி டிசைனு, மேலே பிளெயின் அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்டெப்ஸில் வுட்டு நல்லா வுட்டன் ஃபினிஷில் இருக்கும். இதெல்லாம் டைல்ஸ் இது மாதிரி வருது. அடுத்து இது ஒரு ரூமு, எல்லாம் சுத்தம் பண்ணாமல் கிடக்குது. எல்லாம் ஆளுது பெயிண்ட் அடிக்கும்போது சுத்தம் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் எல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணுவாங்க.
இப்போதைக்கெல்லாம் கிரில் எல்லாம் பண்ணியிருக்கு. கிரில் வைக்கணும் இந்த மாதிரி பொசிஷனுக்கு எல்லாமே யூபிவிசி விண்டோ. இது வந்து மேலே கீழே சைடில் திறக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். இது ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து உட்டன் ஃப்ளோர் மாதிரி பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இது உட்டன் ஃப்ளோர் கிடையாது, டைல்ஸ் அந்த மாதிரி உள்ள டைல்ஸ் இது. அது மாதிரி இங்கே வந்து கிரே கலரில் கீழே டைல்ஸு, மேலே ப்ளைன் டைல்ஸு. இந்த மாதிரி டைல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வெண்டிலேஷன் வர மாதிரி பண்ணியிருக்கோம். அடுத்து செகண்ட் ஃப்ளோர் ஏறி வந்தோம்னா இந்த சைடு சவுத் ஈஸ்டில் பால்கனி வித் பர்குலஸ் மாதிரி வருது. அது மாதிரி கீழே பார்த்தோம்னா ஒரு உட்டன் ஃப்ளோர், அது ஒரு மாதிரி, இது ஒரு உட்டன் ஃப்ளோரு. அவங்களுக்கு டிசைன் கேட்டாங்க, அதுக்காக அவங்களுக்காக தனியாக செஞ்சோம். இந்த டோர் வந்து அவங்களுக்காக கான்செப்டில் செஞ்சுது. இவங்க அந்த விண்டோவோட வித்தை வந்து ஸ்லிட் பண்ணிட்டாங்க, பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது, அதனால் வித்தியாசமாக இருக்குது. இதில் வந்து கிரே கலரில் டைமண்ட் கட்டிங்லாம் இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ன இந்த வீடு எப்படி வந்திருக்கு? நல்லா வந்திருக்கா? 20க்கு 45 அப்படிங்கிற இந்த இடத்துல சவுத் ஃபேஸிங்கில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட பிளான் பண்ணது, கட்டினது எல்லாமே எனக்கு திருப்தியாக இருக்குது. இந்த வீடு நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ, என்ன பிளான் பண்ணோமோ அது மாதிரி எக்ஸாக்டாக வந்திருக்கு. அது ஓனரோட சப்போர்ட்டும் கூட தான். அவங்களும் நம்ம சொன்னது இதெல்லாம் கரெக்டாக விஷன் பண்ணிவிட்டு அதை புரிஞ்சுட்டு அதை ஒபே பண்ணதுனால நம்மளும் இந்த வீடை பிடிச்சோம். இதில் வந்து இந்த வீட்டோடைய ஃபினிஷிங்கு இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ண பிறகு, பெயிண்ட்லாம் அடிச்சிட்ட பிறகு நான் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோ போடுறேன். அந்த பதிவு வந்து வீடோட கிரகப்பிரவேச வீடாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கிரகப்பிரவேசத்தில் உள்ள வீடு ப்ளஸ் ஓனர்ஸ் நம்மளுக்கு பார்ட்டி பண்ணுவாங்களா, அந்த வீடு ஃபுல்லானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இந்த வீடியோ என்னங்கிறது பார்க்கலாம் நம்ம. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நாங்கள் சென்னை சுற்றுப்புற பகுதிகளில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் விருப்பப்படுறவங்க நீங்கள் எங்களை வந்து வாட்ஸ்அப்பில் மெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய பேர் என்ன, எந்த ஊரில் வீடு கட்டணும், உங்கள் இடத்தோட நீளம் அகலம் என்ன, எந்த திசையில் சைட்டு அமைஞ்சிருக்கு, என்ன பட்ஜெட்டில் வீடுகள் கட்டணும், ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன மாதிரி வீடு கட்டணும், அதெல்லாம் தெளிவாக எனக்கு வாட்ஸ்அப்லேயோ மெயிலையோ அனுப்பி வைங்க. அதை பார்த்துட்டு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஃபர்தராக நம்ம உங்கள் ப்ராஜெக்ட் பற்றி பேசலாம். மேலும் வெளியூர்களில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்கிடெக்சரல் ட்ராயிங் சர்வீஸ் பண்ணி தரலாம். ஸ்கீம் ட்ராயிங்கு, வாஸ்து ட்ராயிங்ஸு, அது மாதிரி ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்ஸு, இன்டீரியர் வியூ, எக்ஸ்டீரியர் 3D வியூ அதெல்லாம் பண்ணி தரலாம். அது சாம்பிள் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ஐஸ்வர்யம் ஆர்கிடெக்ட்ங்கிற யூடியூப் சேனல் போய் பாருங்கள், அதில் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ட்ராயிங் சர்வீஸ்லாம் பண்ணி தரலாம். மேலும் நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வித் ஆர்கிடெக்சர் ட்ராயிங்ஸோட உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க, எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள்.